பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் ஒரு சிறப்பான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான காலத்திலே இந்த கொடியேற்ற நாளும் அமைந்திருக்கிறது. இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நன்னாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தை உங்களில் உருவாக்கியதற்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஏக்கத்திற்கு கீழ்ப்படிந்து ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அந்த விதத்தில் அன்னை மரியாள் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன கூறுவாள்? என்னை தேடி வந்திருக்கின்றீர்கள். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது இது ஒன்று தான். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதி இவ்வாறு முடிவடையும். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். நம்பிக்கையின்மை. ஆனால் அன்னை மரியாளிடம் நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார். எனவே இந்த காலகட்டத்தின் முக்கியத்துவத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். அதை தொடர்ந்து வருகின்ற இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாஸ்காவின் எண்கிழமை என்று அழைக்கப்படும். எனவே இந்த எண்கிழமையில் நமக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் சரி, இரண்டாவது நற்செய்தி வாசகமும் சரி, எல்லாமே நம்மை கிறிஸ்துவின் உயிர்ப்பை நீ எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்றாய், அந்த உயிர்ப்பினால் உன்னில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? நமது வழிபாடுகள் எல்லாம் வாழ்க்கையை தொடாத ஒன்றாக இருந்து விடவே கூடாது. இன்றைய நாளிலே அடிக்கின்ற வெயிலில் இதுக்கு போகணுமா, வில்லியனூருக்கு போகணுமா என்று நினைப்பவர்களும் இருப்போம். காரில் வந்துட்டோம் வசதியாக என்று வந்திருப்பவர்களும் இருக்கலாம். ஆனால் இந்த வெயிலின் மத்தியிலும் நாம் வந்திருக்கின்றோம் என்றால் இந்த திருப்பலியிலே இறைவன் எனக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சின்ன குறிப்பிடம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்பயும் பிரஸில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் திருமறைச்சூடி வந்தாலும் இதனுடைய மதிப்பு மரியாதை என்றுமே குறையாது. ஆண்டவர் இயேசுனுடைய 3ஆம் பிரிவிலே மனிதனுடைய ரட்சிப்பு என்ற பகுதியிலே இருக்கும் இயேசுநாதர் சுவாமி கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்தருளினாரா? மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த பிற்பாடு பூலோகத்திலே எத்தனை நாள் தங்கியிருந்தார்? 40 நாட்கள் தங்கியிருந்தார். அந்த 40 நாட்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்? இதைத்தான் இன்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து அதற்கு பிறகு 40ஆம் நாள் விண்ணகம் எழுந்தருளி சென்றார். ஆனால் இந்த 40 நாளும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் அதைத்தான் இன்றும் நம்மில் செய்ய ஆசைப்படுகின்றார், நம் குடும்பத்திலும் செய்ய ஆசைப்படுகின்றார். அந்த 40 நாட்களும் அநேக விசை பலமுறை தம் சீடர்களுக்கு தரிசனையாக காட்சியாக தம்மை காண்பித்து அவர்களை வேத சத்தியங்களில் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். ஏனென்றால் அந்த சீடர்கள் நம்பாமல் இருந்தார்கள், நம்பவில்லை. நம்பாமல் இருந்தபோது இந்த சீடர்களை நம்பித்தான் நான் இந்த திருச்சபையை விட்டுவிட்டு செல்லப் போகின்றேன். அப்படி இருக்கின்ற போது நம்பாத இவர்களை வைத்து என்ன செய்ய முடியும்? எனவே அவர்களின் நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 40 நாட்களை பயன்படுத்தி கொண்டார். இந்த 40 நாள் முடிந்த பிறகு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடையும் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நாம் திருத்தூதர் பணியிலே வாசிப்போம். முதல் அதிகாரத்திலேயே அந்த சீடர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவ்வாறு இருந்தவருடைய பெயரெல்லாம் இருக்கும். யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர, நம்பிக்கை துரோக செயலை செய்த அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இவரை நம்பினோம், இவர் இப்படியெல்லாம் செய்துவிட்டார் என்று நம்ப முடியாமல் இருந்த நிலையிலிருந்து அந்த 40 நாள் உறுதித்தன்மை ஏற்படுத்தப்பட்ட பிறகு இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அவர்களோடு யார் இருந்தார்கள்? தெளிவாக இருக்கும். அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாளும் செய்தது
அவர்களை வேத சத்தியத்தில் திடப்படுத்தியது. அன்னை மரியாள் செய்ததும் அந்த திடப்படுத்தும் காரியத்தை தான் செய்தாள். இன்று அன்னை மரியாளை தேடி அவருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம் என்றால், இந்த அன்னை மரியாள் தன்னை நோக்கி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரிலும் செய்ய ஆசைப்படுவது, ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களில் என்ன செய்ய விழைந்தாரோ அதைத்தான் அன்னை மரியாளும் செய்கின்றார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக சொல்லுகின்றார் மார்க்கு. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். இந்த மகதலா மரியா யார் என்று சொல்லுகின்றார்? அவரிடமிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 பேய்களை ஓட்டி இருந்தார். 7 என்பது ஒரு நிறைவு. திருவருட்சாதனங்கள் எத்தனை? 7. பரிசுத்தாவின் வரங்கள் எத்தனை? 7. தலையாய புண்ணியங்கள் எத்தனை? 7. எனவே 7 என்பது ஒரு நிறைவை குடிக்கக்கூடிய ஒன்று. எனவே அளவுக்கு அதிகமாக பேய் பிடித்தவனாக இருந்திருக்க வேண்டும். அவரிடமிருந்து அந்த பேய்களை ஓட்டுகின்றார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர் நகராய், ஊர் ஊராய், பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் சென்று நற்செய்தியை போதித்தார். அந்த நேரத்தில் சீடர்கள் கூட இருந்தார்கள், மகதலா மரியாவும் கூட இருந்தார். எனவே நோய் நீங்கப்பட்ட பிறகு இறைவன் எனக்கு செய்தார், கிடைத்து விட்டது, ஓடிவிடுகிறேன் என்றல்ல. திருத்தலத்திற்கு, கோவில்களுக்கு நம்மில் நிறைய பேர் செல்லுவோம். காரணம், நான் அவரிடம் வேண்டினேன், அன்னை மரியாளிடம் வேண்டினேன், எனக்கு கிடைத்தது, எனவே நான் நன்றியாக காணிக்கை செலுத்துகின்றேன், நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று செய்வோம். அந்த வகையில்தான் இந்த மகதலா மரியாவும், எனக்கு இப்படிப்பட்ட விடுதலை கொடுத்த ஆண்டவரை நான் விட்டுவிட மாட்டேன், அவரோடு கூடவே இருப்பேன் என்று அவர் பணி வாழ்க்கை முழுவதுமே கூட இருப்பார். அவர் சிலுவை சுமந்து சென்றபோதும் கூட இருப்பார். சிலுவிலே அறைந்த விதத்தை தூரத்திலிருந்து பார்ப்பார். அறைந்த பிறகு அவரை எடுத்துச் சென்று அடக்கம் செய்யும் போது தூரத்திலிருந்து பார்ப்பார். இந்த சீடர்கள் எல்லாம் மறுதலித்தான், காட்டி கொடுத்தான், எல்லோரும் ஓடிவிடுவார்கள். ஓடிவிட்ட பிறகு ராயப்புறம் கடைசி வரையில் சென்று அந்த நேரத்திலும் அழுதுவிட்டு சென்று விடுவார். சிலுவையில் அறைந்தபோது யோவான் மட்டும் இருப்பார். நம்பிக்கைக்குரிய அவனிடமிருந்தான் தன்னுடைய தாயை ஒப்படைப்பார். அதற்கு பிறகு அடக்கம் செய்யும் நேரத்திலே அரிமத்தியா ஊர் இயேசு, சூசை, நிக்கோதேமு இவர்கள் இருப்பார்கள். அந்த அடக்கம் செய்யும் நேரத்திலும் மகதலா மரியா தூரத்திலிருந்து பார்ப்பார். அதோடு அனைவரும் சென்றுவிட்ட பிறகு இந்த மகதலா மரியா மட்டும்தான் அடுத்த நாள் விடியற் காலையில் இருட்டாயிருக்கும் போதே கல்லறையை நோக்கி செல்லுவாள். அவருடைய தேடுதல் பாருங்கள். இறைவனிடமிருந்து எனக்கு பேய்களிலிருந்து விடுதலை கிடைத்தது, முழு விடுதலை கொடுத்தார், அந்த ஆண்டவர் இறந்து விட்டாலும் நான் விடமாட்டேன், கல்லறைக்கு சென்றுகின்றார். அவ்வாறு சென்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஆண்டவர் தோன்றுவார். அவர் சென்று சீடர்களிடம் சொல்லுவார், நான் ஆண்டவரை கண்டேன். சீடர்கள் கூட சொல்லவில்லை, ஆனால் இந்த மகதலா மரியா சொன்னார். அவர் சொன்னதை அந்த சீடர்கள் நம்ப மாட்டார்கள். இப்படி நம்பாமல் இருந்த சீடர்களை திடப்படுத்துவதற்குத்தான் 40 நாள் அவர்களோடு தங்கியிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை ஆண்டவர் மட்டும் செய்யவில்லை, அன்னை மரியாளும் சீடர்களோடு இருந்து அந்த தீயவனை நீக்கி, யூதாசை நீக்கி, மற்றவர்களோடு கூட இருந்து அவர்களை திடப்படுத்தும் தைரியம் இழந்த நேரத்திலே இதோ துணையாக தாய் அன்போடு நான் இருக்கின்றேன் என்று அவள் இருந்தார். எனவே அன்பானவர்களை, அப்படிப்பட்ட தாயிடம்தான் நாம் வந்திருக்கின்றோம். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியை நினைத்து பாருங்கள். ஆலயத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதை தொலைக்காட்சி வழியாகவும் மற்ற ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏப்ரல் 19ஆம் தேதி என்ன? எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் என்ற நிலையில் இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே ட்ரெய்லராக நடந்தது இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லப்படுகின்ற போது டெய்லரில் என்னவெல்லாம் நடந்தது என்று நமக்கு தெரியும். அப்படி என்னால் மெயின் பிக்சர் வருகின்ற போது நமது விசுவாசத்திற்கு எப்படிப்பட்ட சாட்சி கூறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். என் விசுவாசத்திற்கு நான் எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கப் போகின்றேன்? 3 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்த அந்த சீடர்கள் நம்பவில்லை என்றால், நாம் அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற போது திருப்பலிக்கு வருவோம். திருப்பலிக்கு வருகின்ற போது எப்படி இந்த திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம் என்பது நமக்கு தெரியும்.
நமக்கு தெரிந்தவர்கள் அருகிலே அமர்ந்து கதை பேசி கொண்டிருப்போம், வெளியிலே அங்கிருந்திருப்போம். இல்லை என்றால் போர் அடிக்குது, இந்த சாமியார் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறார், கையில் தான் ஒன்று இருக்குது, அதில் நம்ம நோண்டிகிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் வருகின்ற போது, உன் விசுவாசம் உறுதியானதா என்று ஒரு சோதிக்கும் நேரம் வருகின்ற போது நாம் நிற்போமா? தன் முன்னே தன்னுடைய கணவனை கண்டம் துண்டமாக வெட்டுகின்ற போது அதை பார்த்து கொண்டே இருந்த மனைவி சொல்லுகின்றாள், இந்த காட்சிகள் எல்லாம் நடந்தன. அவள் சொல்லுகின்றார், என் கண் முன்னே என் கணவரை கண்டம் துண்டமாக நீங்கள் வெட்டி சாகடித்தாலும் நான் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை விட்டுவிட மாட்டேன், சிறந்த சாட்சியாக இருப்பேன் என்று சொன்னார். அப்படி சாட்சியாக இருப்பதற்குத்தான் சீடர்களை இயேசு திடப்படுத்தினார், அன்னை மரியாளும் திடப்படுத்துகின்றார். இன்று அதே காரியத்தை தான் உன்னில் செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று ஆண்டவரும் சொல்லுகின்றார், அன்னை மரியாளும் சொல்லுகின்றார். இனி வரும் காலம் எப்படிப்பட்டதோ, நமது சோதனைக்கு அதிகமாக நமது விசுவாசத்திற்கு சோதனை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவரும், வயதில் மூத்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, உடன் பிறந்த சகோதரன் சகோதரி, தம்பி தங்கை, யாராக இருந்தாலும் உன் குடும்பத்திலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், பரீட்சை செய்து பாருங்கள். விசுவாசம் உயிரோடு இருக்கிறதா அல்லது ஏனோதானோ இருக்கின்றதா, பெயரளவில் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். அப்படி எண்ணி பார்த்தால் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சீடர்கள் சென்று தைரியமாக போதிக்கின்றார்கள், படிப்பற்றவர்கள் தைரியமாக போதிக்கின்றார்கள். காரணம், இயேசுவோடு இருந்தார்கள். அவர்கள் தைரியமாக போதித்த காரணத்தினால் மார்க்கு நற்செய்தியிலே நாம் பார்ப்போம், என்னை நீங்கள் போதித்தால் உங்களோடு உடனிருந்து நிகழ்கின்ற புதுமையின் வழியாக உங்களுடைய போதனையை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுவார். அப்படி நடந்ததுதான் முடக்குவாதமுற்று நடக்க முடியாதவனுக்கு இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட. இதை பார்த்த பிறகுத்தான் நீங்கள் பேசாதீர்கள், மக்கள் நம்பிவிட்டார்கள், எனவே நீங்கள் பேசாதீர்கள் என்று சொல்லுகின்ற போது, கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க மாட்டோம் என்று அவர்கள் தைரியமாக சாட்சிய வாழ்க்கை வாழுகின்றார்கள். இன்று நாமும் அவ்வாறு தான் அடைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, நான் இப்போது இருக்கின்ற பங்கிலே ஒரு பெண்மணியும் அவருடைய தாயும் வந்தார்கள். அவருடைய குழந்தை தூக்கி வந்தாள் அந்த பெண்மணி. அந்த குழந்தையினுடைய தலை தொங்கி கிடந்தது. ஜெபித்து விடுங்கள் என்று கேட்டார்கள். ஏன், எப்படி? திடீரென்று ஒரு வியாதி வந்தது, மருத்துவரிடம் எடுத்து சென்றோம், அன்றிலிருந்து தலை தொங்கிவிட்டது. இதே போன்று தான் இருக்கின்றான், ஜெபிங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்மா நேராக போங்க, உள்ள மாதா இருக்கிறாங்க, அந்த மாதா பாதத்தில் உங்கள் குழந்தையை போட்டு ஜெபிச்சுட்டு போங்க, உங்களுடைய நம்பிக்கை குணப்படுத்தும். ஏனென்றால், இதை எப்படி சொல்லுகின்றேன் என்றால், நம்பிக்கையோடு அந்த தாயிடம் சென்றால் அவள் செய்வாளா? செய்வாள். செய்யக்கூடிய ஒரு சாட்சி எனக்கு கிடைத்தது. பிற மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர் தான், தினமும் வருவார், ரெண்டு வத்தி வாங்கி செல்லுவார், தினமும் 20 ரூபாய் செலவு செய்கின்றார். வத்தி வாங்கி சென்று ஜெபிப்பார். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற போது அவரிடம் கேட்டேன், ஏன் இவ்வாறு தொடர்ந்து வந்து இப்படி செலவு செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது, சாமி, எங்கள் அப்பா உடல்நலம் பெற்றிருந்த போது இங்கே தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தேன். அங்கிருந்தவர்களெல்லாம் பார்த்துவிட்டு டாக்டர் உட்பட எல்லோரும், இவரை ஒன்றும் குணப்படுத்த முடியாமல் நீ போப்பா, தூக்கிட்டு போப்பா என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே ஒரு மாதா இருக்கின்றார்கள், அங்கே சென்று நீங்கள் ஜெபித்து விட்டு வாருங்கள், எல்லாம் சரியாகும் என்று சொன்னார்கள். நம்பினார், வந்தார், ஜெபித்தார். ஜெபித்த பிறகு சென்றார். மருத்துவமனையிலே அவருடைய தந்தைக்கு இடம் கிடைத்தது. அதற்கு பிறகு அவர் குணமானார். அன்றிலிருந்து நான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை இதுதான். நம்மில் சிலருக்கு இந்த சந்தேகத்தோடு கூடியவர்கள், நம்பவில்லை என்ற நிலையில் இருக்கின்றவர்கள் இருப்போம். ஆனால் அந்த சகோதரர், பிற மதத்தை சேர்ந்த சகோதரர் சொன்னார், அங்கே இருக்கிறது சிலை கிடையாது, அங்கே இருக்கிறது உயிருள்ள அம்மா, உயிருள்ள ஒரு தாய் அங்கே இருக்கின்றார். அதை நான் அனுபவபூர்வமாக கண்டேன், நான் ஜெபித்தேன், எனக்கு கிடைத்தது, இன்றும் வந்து கொண்டிருக்கின்றார். என் தாய்க்கு அடுத்த தாய் இவள்தான், இவரிடம் நான் வருவேன், ஜெபிப்பேன், எனக்கு கிடைக்கும். அந்த சாட்சியத்தை இந்த பெண்ணிடம் சொல்லி, தலை கவிழ்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த குழந்தையின் தாயிடம் சென்று ஜெபியுங்கள் என்று சொன்னேன். இன்றும் வந்திருக்கின்றவன் பாதவர்களே, நம்பாதவர்களை, நம்பிக்கையின்மையை கண்டு அவர்கள் மீது கோபம் கொண்டார். இன்றும் நம்மிலும் நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்து
இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்வார், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள், நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீர்கள். உங்கள் அடுத்த தலைமுறை எத்தகைய நம்பிக்கையோடு இருக்கிறது? இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் எப்படி விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை இழுத்து வர வேண்டியது பெற்றோரின் கடமை. அவர்களை இழுத்து சென்று என்னென்ன படிப்பை எல்லாம் படிக்க வைக்கின்றீர்கள். ஆனால் என்னை பற்றி படிக்க வையுங்கள், என்னை பற்றி தெரிந்து கொள்ள வையுங்கள், என் தாய் அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்ள வையுங்கள். இந்த தெரிதல் தான் அவர்களுக்கு இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதனுடைய உச்சமாக மோட்சமும் கிடைக்கும். அதற்காக ஜெபிப்போம் அன்பானவர்களே. ஆமென்.